இப்ப நிறைய தமிழ் சினிமால வந்து டிஜிட்டல் ஸ்டார்ஸ் வந்து நம்மளால திரைகள்ல பார்க்க முடியுது. அப்படியே ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த பயணம் வந்து அவங்களோட திரைக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த டெபியூ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவங்க இந்த கதாபாத்திரத்துக்காக எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரியங்கா மஸ்தானி அவர்களே, ஓச்சியம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஊர் பாத்தீங்கன்னா சேலம். சேலம்ல வந்து ரொம்ப வில்லேஜான கிராமத்து, அதுவும் தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வாய்ப்பு தருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஸோ அதுக்காக விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நான் ஆக்சுவலி வில்லேஜுங்கிறதுனால எப்பயுமே இந்த முறுக்கு அதிரசம்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஷூட்டுக்கு வரும்போது எல்லாம் சுட்டு வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். டேரக்டர் சார் வந்து லைட்டிங் போயிடுச்சு, ஷூட் லொக்கேஷன் செட் ஆகலன்ட்டு டென்ஷனாக சுற்றிட்டே இருப்பார். நானும் டீமும் வந்து திருட்டுத்தனமாக அதிர்சம் முறுக்குன்னு வாயில போயிட்டே இருக்கோம். அவர் வந்து ரொம்ப என்னது ஏதோ போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாரு, ரொம்ப டென்ஷனாக. அவருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவே தெரியாது, இப்போதான் தெரியும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு டீம் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ வந்து சார், டேரக்டர் சாரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரொம்ப கூலாக, ரொம்ப டென்ஷனே ஆகாத. நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால கண்டிப்பா டேரக்டர்ஸ்னா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, ஷூட்ல வந்து டேக் சரியா போனா திட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப பதட்டமாவே இருந்தேன். பட் ரொம்ப கூலா ஜாலியா ஹேண்டில் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.